Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படினு பாப்போம். மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா a possible arrangements of a subset. அதாவது ஒரு சப்செல்ல அந்த எலக்ட்ரான்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மைக்ரோஸ்டேட். செகண்டு, we have minimum amount of energy. to filling the orbital. அந்த சப்செல்ல எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுது. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஒன்ஸ் ரூல், பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இதை பேஸ் பண்ணி இந்த சப்செல்லில் நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். இதில் ஃபர்தராக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட். அப்போது ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் P2 ஆர்பிட்டால், இந்த P2 ஆர்பிட்டாலில் நம்ம இந்த சப்செல்லில் நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி அதனுடைய ஸ்பின் இன்வெர்ஸோடு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இதில் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் எலக்ட்ரான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதில் P2 எல்லாமே டபுள் எலக்ட்ரான் இருக்குது. இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்கே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் இல்லை, நோ ரிப்பல்ஷன். இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரெண்டுமே பேராக இருக்கிறதுனால இங்கே ரிப்பல்ஷன் இருக்குது. அப்போது இந்த ரெண்டுத்தில் இங்கே ரிப்பல்ஷன் கிடையாது, இங்கே ரிப்பல்ஷன் இருக்குது. இப்போ இதை சொல்கிறது என்னென்னா, the collection of microstates or group of microstates, it is called the state. The collection of microstate or group of microstate, it is called the state. இதுதான் இந்த ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இங்கே ரெண்டுமே இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் பேராக இருக்குது, இங்கே ரிப்பல்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இதுலேயும் என்ன இருக்குன்னா, த கலெக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ், இட் இஸ் கால்டு த ஸ்டேட்ஸ். இதுதான் இந்த ஸ்டேட் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். இந்த ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி. ஏன்னா இது எல்லாமே ஒரே எனர்ஜி லெவல், அப்போ இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி பேராக இருக்குது, இதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி லெவல் இருக்கும். இதுதான் ஸ்டேட் சொல்லக்கூடியது. என்னென்னா த குரூப் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்டேட், இட் இஸ் கால்டு த ஸ்டேட். சரிங்களா? இதுதான் இந்த மைக்ரோஸ்டேட்டில் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போது இந்த மைக்ரோஸ்டேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 5 மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் 1. மெத்தட் 1ல் நம்ம அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதில் n அப்படிங்கிறது என்னென்னா twice the number of orbital. n அப்படிங்கிறது twice the number of orbital. ஃபார் எக்ஸாம்பிள் p ஆர்பிட்டால் வச்சுக்கோங்க. அப்போ இந்த p ஆர்பிட்டாலில் டோட்டலாக 3 ஆர்பிட்டால் இருக்குது. அப்போது n அப்படிங்கிறது twice the number of orbital, இதனுடைய டபுள். அப்போது p ஆர்பிட்டாலுக்கு n உடைய வேல்யூ 6. இதே மாதிரி தான் s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டாலுக்கு. இதில் s ஆர்பிட்டாலுக்கு என்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, s ஆர்பிட்டலில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்குது,
அப்போ ட்வைஸ் த ஆர்பிட்டால்னா n ஈக்குவல் டு 2. p ஆர்பிட்டாலுக்கு n உடைய வேல்யூ 6, ஏன்னா 3 ஆர்பிட்டால் இருக்குது. d ஆர்பிட்டாலில் n உடைய வேல்யூ 10, f ஆர்பிட்டாலுக்கு n உடைய வேல்யூ 14. இதுதான் இந்த n அதற்கான ஆர்பிட்டாலுடைய வேல்யூ. அப்போ n அப்படிங்கிறது ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். r அப்படிங்கிறது கிவன் த எலக்ட்ரான். rங்கிறது கிவன் த எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் p1, d2, f3, d5 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா p1 அப்படிங்கிறது கிவன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இதுக்கு r ஈக்குவல் டு 1, இதில் r ஈக்குவல் டு 2, f3ல் r ஈக்குவல் டு 3, d5ல் r ஈக்குவல் டு 5. இதுதான் r. அப்போ r அப்படிங்கிறது கிவன் த எலக்ட்ரான். அந்த ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் r. என்னன்றது ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால், அதற்கான வேல்யூ தான். இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாங்கன்னா இந்த மைக்ரோஸ்டேட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்த P2க்கு நம்ம அதனுடைய மைக்ரோஸ்டேட்டை கால்குலேட் பண்ணலாம். அப்போது இதில் முதல்ல என்னன்றது எவ்வளோ? p ஆர்பிட்டாலுக்கு என்னுடைய வேல்யூ 6. அப்போ r அப்படிங்கிறது கிவன் த எலக்ட்ரான், அப்போது 2. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n ஃபேக்டோரியல், என்னன்றது 6, அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை rன்றது 2 ஃபேக்டோரியல், n மைனஸ் r 6 மைனஸ் 2 4 ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது ஃபேக்டோரியல் வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. இந்த 4 ஃபேக்டோரியலை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த ரெண்டுத்துக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 3 இன்ட்டு 6, அப்போ டோட்டலாக 15. இது எதற்கான மைக்ரோஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா P2 ஆர்பிட்டாலுடைய டோட்டல் மைக்ரோஸ்டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் எந்த ஆர்பிட்டால் கொடுத்தாலும் சரி அதற்கான வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு மைக்ரோஸ்டேட் கிடைக்கும். இதுதான் இந்த மைக்ரோஸ்டேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட். சரிங்களா? அடுத்தது இந்த மைக்ரோஸ்டேட்டில் வந்து மெத்தட் 2ல் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதற்கான ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் போரான், இந்த போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, இந்த போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அதனுடைய மைக்ரோஸ்டேட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மெத்தட் 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போது போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5, அதற்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். இதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இந்த 2s ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எதுக்கு போகணும் பார்த்தீங்கன்னா 2p ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்போது s1 p2 இதுதான் இந்த போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். இது இந்த p1 s2. இந்த s1 p2க்கு தான் நம்ம மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணோம். அதற்கான ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா தான். இப்போ இதில் s ஆர்பிட்டாலுக்கு n உடைய வேல்யூ 2, ஏன்னா s ஆர்பிட்டால் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. n அப்படிங்கிறது ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். இதுக்கு r உடைய வேல்யூ கிவன் த எலக்ட்ரான், அப்போ கிவன் த எலக்ட்ரான் 1, அப்போ இதுக்கு r ஈக்குவல் டு 1. இதே சேம் p ஆர்பிட்டால், p ஆர்பிட்டாலுக்கு n உடைய வேல்யூ 6, இதுதான் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். இதில் r ஈக்குவல் டு கிவன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ r ஈக்குவல் டு 2. இதுதான் கொடுத்துருக்கிற டேட்டா. சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த s ஆர்பிட்டாலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் s1 இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் s1க்கு. அப்போ சேம் ஃபார்முலா 2 ஃபேக்டோரியல், ஏன்னா s ஆர்பிட்டாலுக்கு என்னுடைய வேல்யூ 2 கிவன் த எலக்ட்ரான் 1, இங்கே n மைனஸ் r ஆல்சோ 1. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது இந்த s1க்கு அதனுடைய மைக்ரோஸ்டேட் 2. இதே சேம் தான் இந்த p ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணணும் p2, ஏன்னா s1 p2 அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். அப்போது என்னுடைய வேல்யூ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல், rன்றது 2, அப்போது 2 ஃபேக்டோரியல். இங்கே n மைனஸ் r, அப்போது 6 மைனஸ் 2 4 ஃபேக்டோரியல். அப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை
2 into 4 factorial. இந்த 4 factorialக்கும் 4 factorial கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 3 into 5. அப்போ P2க்கு டோட்டலாக 15. அப்போ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா S1 P2. அப்போ S1 P2 இதுதான் போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். அப்போ S1 உடைய வேல்யூ எவ்வளோ 2, P1 உடைய வேல்யூ 15, சாரி P2 உடைய வேல்யூ. அப்போது 15 into 2 30. இந்த 30 அப்படிங்கிறது எதுனா S1 P2 போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கான மைக்ரோ ஸ்டேட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. இதுதான் இந்த போரானுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் அதற்கான மைக்ரோ ஸ்டேட் வேல்யூ. அடுத்தது இந்த மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தடு 3. அப்போ தேர்டு மெத்தடில் எப்படி மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இருக்குது, டேர்ம் D2, இப்போ D5, F3, F4 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம். இந்த டேர்முக்கு எப்படி மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது? இதற்கான ஃபார்முலா, ஒரு டேர்முக்கு மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்களா 2s + 1 இன்ட்டு 2l + 1. இதுதான் ஒரு டேர்முக்கு மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த 2s + 1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. டூ எஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்ட்டு 2l + 1. இந்த எல்லுடைய வேல்யூ 0, 1, 2, 3, 4. இது என்ன? இந்த 0 அப்படிங்கிறது s ஆர்பிட்டால், 1 அதனுடைய வேல்யூ p ஆர்பிட்டாலுக்கு d, f, g. இது எதனுடைய வேல்யூ? எல்லுக்கு 0 அப்படின்னா அது s ஆர்பிட்டால், 1னா p ஆர்பிட்டால். இதுதான் இந்த ஆர்பிட்டாலுடைய வேல்யூ. அப்போது இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த D2 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். இந்த மேலே இருக்கிற 2 தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ. அப்போது இந்த 2s + 1 அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் 2s + 1 அதனுடைய வேல்யூ. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்ட்டு அப்போது 2s + 1 + 2l + 1. இந்த 2s + 1 அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, அதுதான் அந்த டேர்முக்கு மேலே இருக்கிறது தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்போ இதனுடைய வேல்யூ 2 இன்ட்டு இந்த 2l + 1. இது கொடுத்துருக்கிறது d ஆர்பிட்டால். இந்த d ஆர்பிட்டாலுக்கு l உடைய வேல்யூ எவ்வளோ? இந்த d ஆர்பிட்டாலுக்கு l உடைய வேல்யூ 2. அப்போது 2 இன்ட்டு இது d ஆர்பிட்டாலுடைய வேல்யூ. அப்போ 2 இன்ட்டு 2 4, 4 + 1 5. அப்போ டோட்டலாக 2 இன்ட்டு 5, அப்போ டோட்டலாக 10. எதுக்கு? D2 டேர்முக்கான மைக்ரோ ஸ்டேட். இது டேர்முக்கான மைக்ரோ ஸ்டேட். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் அதனுடைய மைக்ரோ ஸ்டேட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த மேலே இருக்கிற D5, F3, F4 இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ. இந்த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியுடைய வேல்யூவை அதனுடைய எல் வேல்யூவால் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டலாக அதற்கான மைக்ரோ ஸ்டேட் நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு ஈஸியான மெத்தடு, ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் D5, F3, F4 இதுக்கு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாமல் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டாலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் 5. அப்போ 5 இன்ட்டு 5 பார்த்தீங்கன்னா 25. இது எதுக்கு? இந்த d ஆர்பிட்டாலுக்கு. இந்த f ஆர்பிட்டாலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் f ஆர்பிட்டால் 7. அப்போ 7 இன்ட்டு 3 21. இதே f ஆர்பிட்டால் 7 இன்ட்டு 4 அப்போ எல்லாம் 28. இதெல்லாமே அதனுடைய மைக்ரோ ஸ்டேட். இது ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இல்லை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டோம்னா 2s + 1 இன்ட்டு 2l + 1. இதுதான் இந்த ஒரு டேர்முக்கு மைக்ரோ ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2s + 1 இன்ட்டு 2l + 1. இப்போது இந்த மைக்ரோ ஸ்டேட்டில் பார்க்கக்கூடியது நம்ம ஃபோர்த் மெத்தடு. இந்த ஃபோர்த் மெத்தடில் எதனுடைய மைக்ரோ ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா ஒரு டேர்ம் சிம்பிள். ஒரு டேர்ம் சிம்பிளுக்கு எப்படி மைக்ரோ ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறது? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு ஃப்ரீ மெட்டல் அயானுக்கு, செகண்ட் பார்த்தது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அதனுடைய மைக்ரோ ஸ்டேட், தேர்டு பார்த்தது ஒரு டேர்முக்கு மைக்ரோ ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. இந்த ஃபோர்த் மெத்தடு ஒரு டேர்ம் சிம்பிளுக்கு
எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது. இந்த டேர்ம் சிம்பிளுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2j+1. இதுதான் இந்த டேர்ம் சிம்பிளுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஜென்ரலாக ஒரு டேர்ம் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LJ × 2s+1. இதுதான் ஒரு டேர்ம் சிம்பிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சிம்பிள் இதுதான். இதில் இந்த டேர்ம் சிம்பிளுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2j+1. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2p4 இதுக்கு எப்படி நம்ம டேர்ம் சிம்பிள் அதுக்கு மைக்ரோஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் p4 2. இந்த 4 அப்படிங்கிறது என்னென்னா j உடைய வேல்யூ. அப்போ இந்த j உடைய வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கன்னா 2 × 4 + 1. அப்போ டோட்டல் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது இந்த 2p4 இது ஒரு டேர்ம் சிம்பிள். இது மட்டும் கொடுத்தாங்கன்னா அது டேர்ம், இந்த j உடைய வேல்யூ சேர்த்து கொடுத்தாங்கன்னா அது டேர்ம் சிம்பிள். இந்த டேர்ம் சிம்பிளுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2j+1. இதுதான் இந்த ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ j உடைய வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணாங்கன்னா போதும். அப்போ டோட்டலாக 9. இதே மாதிரி ஒவ்வொரு அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போது அதுக்கான ஃபார்முலா 2j+1. இதுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. அதனுடைய மைக்ரோஸ்டேட் 9. அப்போ இதுக்கு 2 அதனுடைய j உடைய வேல்யூ × 2 + 1. அப்போது 2 × 2 4 + 1 5. இது எதுக்கு 3f2க்கான மைக்ரோஸ்டேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது 3p0 இந்த டேர்ம் சிம்பிளுக்கு 2 × j உடைய வேல்யூ 0 + 1. அப்போ டோட்டலாக ஒரே ஒரு மைக்ரோஸ்டேட் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது 2d 3/2. அப்போ 2 × j உடைய வேல்யூ 3/2 + 1. அப்போ 2க்கு 2க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 + 1 4. இந்த 2d 3/2க்கான மைக்ரோஸ்டேட் 4. நெக்ஸ்ட்டு 2j உடைய வேல்யூ 5/2 + 1. அப்போ இந்த 2க்கு 2க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 6. அப்போது இதில் இந்த டேர்ம் சிம்பிளுக்கு அதனுடைய மைக்ரோஸ்டேட் வேல்யூ 9. இதுக்கு 5. 3p0 இந்த டேர்ம் சிம்பிளுக்கு 1. 2d 3/2 இதற்கான மைக்ரோஸ்டேட் 4. 6s 5/2 இதற்கான மைக்ரோஸ்டேட் 6. இது மெத்தட் 4க்கான மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இது டேர்ம் சிம்பிள் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2j+1. இதில் இதுதான் j உடைய வேல்யூ. இங்கே கொடுத்துருக்கிறது தான் j உடைய வேல்யூ. அதை மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. லாஸ்ட் மெத்தட் மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் மெத்தட், அதாவது 5th மெத்தட். இந்த 5th மெத்தட் எதனுடைய மைக்ரோஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோங்கன்னா ஒரு முள்ளிக்கன் சிம்பிளுடைய மைக்ரோஸ்டேட்டை தான் இந்த மெத்தட் 5ல் கால்குலேட் பண்ணுறோம். இந்த மூணுமே T1g, AG, EG இது எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளிக்கன் சிம்பிள். இந்த முள்ளிக்கன் சிம்பிளுக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது. இந்த முள்ளிக்கன் சிம்பிளுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2s+1 × degeneracy. அப்போது கொடுத்துருக்கிற முள்ளிக்கன் சிம்பிளுக்கு அதனுடைய டீஜெனரசி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஏன்னா இந்த முள்ளிக்கன் சிம்பிளுக்கு மேலே கொடுத்துருக்கிறது தான் 2s+1 அதாவது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியுடைய வேல்யூ. அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டீஜெனரசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் T அப்படிங்கிறது என்னென்னா ட்ரிப்ளி டீஜெனரேட். இதில் T அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட். A அப்படிங்கிறது சிங்கிளி டீஜெனரேட். E அப்படிங்கிறது டபுளி டீஜெனரேட். அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் T1g இருக்குது. மேலே அந்த 2s+1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுக்கு T1g மேலே 2. இந்த 2 அப்படிங்கிறது தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, அதாவது 2s+1. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணும்போது 2 × இதனுடைய டீஜெனரசி T1g. இந்த T1g அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட். அப்போது அதனுடைய வேல்யூ 3. அப்போ டோட்டலாக 6. அப்போது இந்த T1g 2 இதனுடைய மைக்ரோஸ்டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. அதே மாதிரி A1g அதனுடைய வேல்யூ 3. அப்போது மேலே கொடுத்துருக்கிற 3 அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்போது 3 × A1g அப்படிங்கிறது சிங்கிளி டீஜெனரேட். அப்போது × 1 அப்போது 3.
அப்போ இந்த A1G3 இதனுடைய மைக்ரோஸ்டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. லாஸ்ட் ஒன் EG பவரில் 2. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2 இன்ட்டு EG அப்படிங்கிறது டபுளி டீஜெனரேட் அப்போ இன்ட்டு 2 அப்போ டோட்டலாக 4. இது எதற்கான மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுன்னா ஒரு முள்ளிக்கன் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான மைக்ரோஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 2s+1 இன்ட்டு டீஜெனரசி. இந்த 2s+1 உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம எது மட்டும் தெரிஞ்சால் போதும், டீஜெனரசி மட்டும் தெரிஞ்சால் போதும். அதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு மைக்ரோஸ்டேட் கிடைக்கும். அப்போது இன்றைக்கி பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு 5 மெத்தட் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஒரு ஃப்ரீ மெட்டல் அயானுக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது, செகண்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது, தேர்டு ஒரு டேர்முக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது, ஃபோர்த்து ஒரு டேர்ம் சிம்பிளுக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது, லாஸ்ட் ஒன் முள்ளிக்கன் சிம்பிளுக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது. இந்த 5 மெத்தட் மூலிமா கொடுத்துருக்கிறதுக்கு அதனுடைய மைக்ரோஸ்டேட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.